இந்த ஆளும் தாவேக அரசை பார்த்து நாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு தாவேகா நண்பர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு பதில், திமுக ஊழல் செய்கிறது, திமுக ஊழல் செய்கிறது அப்படின்னு மாத்திரம் பதில் சொல்கிறாங்க. தாவேகா நண்பர்களே, தயவு செய்து நாங்கள் என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கேள்வியை உள்வாங்கிக் கொண்டு அந்த கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள். எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதிலை சொல்லாமல் ஊழல் 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 அப்படிங்கிறீங்க. இந்தியாவில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஊழல் அதிகம் நிறைந்த ஒரு கட்சி அது பாஜக. இன்றைக்கு வந்த தாவேகா முதற்கொண்டு அது ஊழலால் நிறைந்திருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லோருமே ஊழல் செய்திருக்கிறார்கள். ஊழல் செய்கிற எல்லாரையும் கேள்வி கேட்கணும், ஆதாரத்தோடு எல்லாரையும் கேள்வி கேட்கணும். ஸோ ஊழலை பற்றி கேள்வி கேளுங்கள், தவறல்ல. ஆனால் நாங்கள் ஒரு கேள்வியை வச்சா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பெரியார் இயக்க தோழர்கள் நீட் எதிர்ப்பு பேரணிக்காக அவர்கள் தயாராக இருக்கும்போது தாவேகா அரசு அவர்களை போக விடாமல் அனுமதி மறுத்திருக்கிறது. காவல்துறையை அங்கே பெரியார் இயக்க திராவிட கழக அலுவலகம் முன்பு காவலர்களை நிறுத்தி அங்கே அந்த பேரணி நடத்த விடாமல் தடுத்து இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா அதற்கு தாவேகா தோழர்கள் இல்லை, அவங்க வெளியில் வந்தாங்கன்னா ஊழல் நுழைஞ்சிரும், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்னு கதை விடுறாங்க. பேரணி நடத்த போகிறாங்க, நீட் எதிர்ப்பு பேரணி நடத்த போகிறாங்க. உங்களுடைய கட்சியின் கொள்கையும் அதுதானே, நீட் எதிர்ப்பு தானே. அந்த நீட் எதிர்ப்பு பேரணிக்கு கூட உங்களால் அனுமதி கொடுக்க முடியலையா? உங்களுடைய முதலாளி அதுக்கு ஒத்துக்கலையா? தாவேகா தோழர்களே, ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தாவேகா தலைவர் ஆர்எஸ்எஸ்க்கு சேவை செய்கிறார். கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்பு நீங்கள் எல்லாமே பாஜகவை எதிர்த்து பேசி கொண்டிருந்தீங்க, பாஜகவை கடுமையாக சாடி கொண்டிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கு அதே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஆக்சுவலி நாம் பின்பற்றுகிற நம்முடைய கட்சி எந்த நிலைப்பாடு எடுக்கிறதோ அந்த நிலைப்பாடை அப்படியே நாம் ஆடுகளைப் போல பின்பற்ற வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர்கள் எடுக்கிற முடிவு சரி என்று சொன்னால் அதை பின்பற்ற வேண்டும். தலைமை எடுக்கிற முடிவு தவறாக இருக்கும் பட்சத்தில் தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும்.